ஸ்டார் ட்ரெடிஷனல் பார்ட்னர் காஞ்சிபுரம் பச்சைப்பா சில்க்ஸ் இப்போது சென்னை டி நகரிலும் 5 மாடி அவ்வளவும் பட்டு. ஸோ டிலேவே இல்லாமல் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கெஸ்ட்டை கூப்பிட போகிறோம். ஓகே, யார் அந்த கெஸ்ட்? இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தங்க. இன்னைக்கு யாருனாவது ஆங்கரிங் பண்ணணும், விஜயிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்களை இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஒரு பாயிண்ட்லேயே ஆகுது. அது வந்து நிறைய பேர் இந்த சேனல் இல்லாமல் வேற சேனலில் இருக்கவங்களும் இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் பேசினா ஹெப்பா பேசுவாங்க, தமிழில் பேசினா லோக்கலாக பேசுவாங்க. இன்னும் பால் போட்டாலும் 6 அடிப்பாங்க. அது வேற யாரும் இல்லை. நல்ல கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் அர்ச்சனாக்கா. சாரி விஜய், வந்தோடனே நீ ஏதாவது கேட்கணும், அதுக்கப்புறம் நான் பேசணும். பட் இல்ல எனக்கு லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஏன் இவ்வளோ ஹை அப்படின்னு நான் சொல்றேன். காமெடி கேங்ஸ்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபோன் அப்படின்றது அவ்வளோ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஆர் லைஃப் இஸ் ஸோ டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இவ்வளோ சின்ன வயசில் வேற லெவல் ராக் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்கள எப்போ சந்திக்க போகிறேன், உங்கள் ஆட்டோகிராஃப்லாம் எப்போ வாங்க போகிறேன்னு ஒரு ஆசை இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அந்த அன்புக்காக. டு ஹேவ் மீ ஓவர் சச் அ ப்ளஷர். ஆங்கரை பற்றி எதுவுமே சொல்லலை. இல்லை, எனக்கு விஜய் ரொம்ப டாங்கீஸ் இயர்ஸாக தெரியும். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் அந்த இடம் அவனை பார்த்து நான் ரசிக்கணும்னு. ஐ ஹேட் த பிளஷர் ஆஃப் கோ-ஹோஸ்டிங் ஒரு சில செக்மெண்ட்ஸ் ஜீ சினி அவார்ட்ஸில். அப்போ தான் தெரிஞ்சுது என்ன அமேசிங்கான ஒரு ஹோஸ்ட் நீங்கன்ட்டு. அந்த எனர்ஜி போய்கிட்டே இருக்கட்டும். இன்னும் காலேஜ் படிக்கும் போதே சொல்லியிருக்கேன், கிட்ட இருந்து எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா 2009 நான் காலேஜ் முடிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் உங்களை மீட் பண்ணேன். தம்பி நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தீங்க. நீங்கள் கூட ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன் நினைக்கும் போது so proud of you, so proud of you விஜய், so proud of you. தாண்டி இந்த அராத்தின்னு ஒருத்தி இருக்கா பாருங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணும்போது யார் இந்த பொண்ணு, நான் இவங்களை பார்த்தது இல்லையேன்னு ஐ கூகுள் ஃபார் ஹர். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த பூர்ணிமா வந்து வெளியிலேருந்து பார்க்கதா இந்த அம்சமான பொருளா, உள்ள நிஜமாவே அராத்தி தான். இது வேற லெவல். தேங்க்யூ கோயிங். உங்க எனர்ஜி ஃபேபியஸா இருக்கு. உங்களுடைய டியூவோ செலிப்ரேட் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். கீப் ராக்கிங் கைஸ். காமெடி கேங்ஸ்டர்ஸ் மறந்துடாதீங்க, இது காமெடி கேங்ஸ்டர்ஸ். ஸோ ஆரம்பிக்க தான் முடியுதான் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ முடியல, ஆரம்பிக்க தான் போகுது. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களுக்காக அந்த சீட் காத்துட்ருக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. காமெடி கேங்ஸ்டர்ல முதலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க லாஃபிங் சோடா. Wow! It is a beautiful place. It is awesome. So it is called Kail Awesome. Wow! It is such a... எச்ச துப்பிட்டீங்க சாமி. சாமி, இன்று நம் மடத்திற்கு யாராவது பக்தர்கள் வந்திருக்கிறார்களா? இன்னைக்கு நம்ம மடத்துக்கு மொத்தம் 3 பக்தர்கள் வந்திருக்காங்க. அதில் முதல் பக்தர் அவன் ஒரு பழமொழி பக்தர். அப்படியா? First token taken by பழமொழி பக்தன். திருநகை அத்திக்கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓடும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33. அந்த காலத்துல போட்டாங்களாம் 10 பாட்டு. சாமியார் இப்ப போடுறதோ குத்துப்பாட்டு. நான் சொன்னேன்ல சாமி, வந்தோன்னு ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. இவன் ஓவரா பேசுறான்ல. நீ உட்காரு. அடுத்து யாராவது வந்திருக்கிறார்களா? சாமி, 2வது வந்திருக்கவன் ஒரு சினிமா பக்தன் சாமி. அப்படியா? செகண்ட் டோக்கன் டேக்கன் பை சினிமா பக்தன். பாட்டை நிறுத்துங்க. அவன் தான் போஸா கொடுத்துருக்கான்னு தெரியல. சாமி, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும். அந்த பக்கம் ஒரு வழி இருக்கும், அப்படியே சுத்தி வீடு போட்டுரு.
என்ன சாமி கவுண்டர்லாம் கொடுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க சாமி அப்பப்ப காமெடி கேங்ஸ்டர்ஸ் பாப்பாரு. ஏய் சிஷ்யை சுவாமி அடுத்து யாராவது வந்திருக்கிறார்களா? இவனுக்கு 2 பேர் பரவாயில்ல சாமி. ஓகே. அடுத்து ஒருத்தன் வரான். அவன் ஒரு சாப்பாடு பக்தன். அவன் என்ன செய்வான்? அவன் சாப்பாடை பத்தி பேசினாலே சங்க கடிக்கிறான் சாமி. சாப்பாடை பத்தி பேசினா சங்க கடிப்பானா? கஷ்டமாச்சே. அட உடுப்பா 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 வரலப்பா, உட்காருப்பா. என்னது இது கிறுக்கெல்லாம் நல்லா இருக்கு. காலையில் டிஃபனுக்கு பூரி, மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சமோசா, ப்ரொடக்ஷனுக்கு டீ, நைட்டு அத கைட்டு சாமி இல்லடி, நைட் மெனு உள்ளே எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சேன். நைட்டு மெனு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா சாமி? You are having this type of thought. At last I am getting caught. சிஷ்யை ஸ்பான்சர்ட் பை ராஜ்கோஷன் பனியன்கள் மற்றும் அனில் சேமியா. சேமியாவா? சாமி சங்க கடிச்சிட்டா சாமி. சாப்பாடு பத்தி பேசினா சங்க அதான் இது. ஐயோ ஆமா, நீ என்ன நடுல ஸ்பான்சர்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா? சாமி நான் சிஷி வேலை மட்டும் இல்ல, காமெடி கேங்ஸ்டர்ஸ்ல ஆங்கர் வேலையும் பாக்குறேன். அந்த ஷோக்கு எப்படி ஆங்கரா கூப்பிட்டாங்க? அந்த ஆங்கருக்கு ஆங்கரிங்கே வரல, அதான் என்ன எடுத்தாங்க. அந்த ஷோல ஆங்கர். ஆமா, அந்த பொண்ணு சும்மா வேணாம், தேவையில்லாம என் வாயை கலராத. அட உடுப்பா சாமியார் வாய கலர்றதும் பூர்ணிமா ஸ்டேஜ்ல வளர்றதும் சகஜம் தானப்பா. சிஷ்யை சாமி இவர்கள் 3 பேருக்கும் என்ன பிரச்சனை? அவர்கள் 3 பேருக்கும் பொண்டாட்டிய காணாம சாமி. அப்படியா? 3 பேருக்குமே பொண்டாட்டி காணுமா? ஆமா சாமி, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்க 3 பேர் பொண்டாட்டியும் நான் கண்டுபிடிச்சு தரேன். சிஷ்யை சாமி நம்ம லைஃப பத்தி பேச வேண்டிய டைம் வந்துருச்சு. வாங்க சாமி. லைஃப் இஸ் a philosophy. வாழ்க்கை என்பது சாமி ஒரு நிமிஷம் எடுத்துங்க. வாழ்க்கை தானே, கையை பிடிங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதா. இதெல்லாம் எப்போ ஒதுங்கினதுரா, இன்னும் சொல்லின்னு திரியிறானுங்க. பஞ்சு வேலை பேச சொன்னா 5 வேலை சேர்த்து நீயே பேசுறீங்க. மற்றவங்களாம் டைலாக் வேணாம் பேப்பர், அது உன டைலாக் என்னன்னு தெரியாம இன்னும் பண்ணிட்டு இருக்குது. ஏதோ பண்றா சாமி அவன் பாருங்க. இரு நான் பாக்க நாரப்பா. என்ன பண்றீங்க? சோடா குடிச்சிட்டு இருக்கேன். ஓ, லாஃபிங் சோடா அந்த மாதிரி. ஓகே உங்க பொண்டாட்டியை பத்தி நான் புட்டு வைக்கிறேன். இது புட்டா? எப்ப பார்த்தாலும் வாடி வந்து ஏறி உட்காந்து. அட உடுப்பா பக்தன் உங்க பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு அடையாளத்தை நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க. அவளை சுத்தி வர்றதுக்கே 2 நாள் ஆகும். கரெக்ட் வாங்க அடுத்து Something is visible to me. What is that? கழுத்துல மச்சம். மச்சத்தை பாரு மிச்சத்தை பார்க்காத. Okay, அடையாளம் கரெக்டா இருக்கா? கரெக்டா சாமி. ஐயோ, ஆனா ஒரு ஷாக் நியூஸ் இருக்குடா. என்ன சாமி? உங்க 3 பேருக்கும் ஒரே பொண்டாட்டி தான். அவங்க இந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. Fourth token taken by Archana madam. இந்த 3 பேர்ல உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஆம்ச பார்த்து மயங்கறாதீங்க. சுவாமிஜி, நான் ஒரு உண்மை சொல்லியாகணும். சொல்லுங்க. எனக்கு சஸ்பென்ஸா? யாரையுமே பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்கு சுவாமிஜி. வந்த நம்ம கெஸ்டே அப்படியே டீமுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஆமா, கெஞ்சினானுங்க விஜய். அதனாலக்கா ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய ரொம்ப ப்ளஸ் கொடுத்தே ஆகணும். ஜட்ஜஸ், நீங்கள் டேரெக்டாக ஹார்ட்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க மொத்த ஹார்ட்ஸ் எவ்வளோனா 24.
அக்கா இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க, அவங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நாங்களாம் சேர்ந்து தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. ஐயோ அது சும்மா சொன்னடா, சாரிடா. இல்லை அதுதான் அதை வச்சு இப்போ நம்ம பிளான் பண்ணிடுறோம். இந்த ஸ்கில்லும் குவாலிட்டியும் வந்து ஒரு துறைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நான் 2 பேர் தான் ஃபேமஸாக இருக்காங்க. ஒன்று சாமியார், இந்த சைடு திரும்பி பார்த்தா அரசியல்வாதி. ஸோ உங்களை ஒரு அரசியல்வாதியாக ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஒரு மினிஸ்டர் ஆகிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை சிஎம்ஏ ஆகிறீங்கன்னு வச்சு போமே, சும்மா தானே. உதாரணத்துக்கு ஆகிட்டீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் தானே தலைவி அர்ச்சனா அவர்களை இருகரம் கூப்பி இங்கே வருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் அப்பத்தா அச்சுமா அவர்களை நல்ல கை தட்டலுடன் வரவேற்கிறோம். அரசியல் அப்பத்தா அச்சுமா, அரசியல் அப்பத்தா அச்சுமா, அரசியல் அப்பத்தா அச்சுமா. ஸோ ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் வரலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். அன்பான தோழர்கள் எல்லாரும் நீங்க வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கேள்விகள் கேட்கலாமா? மேடம், பணம் சம்பாதிக்கணும்னா என்ன வழி? அதாவது டாக்டர் ஆனால் கரெக்டாக இருக்குமா, இன்ஜினியர் ஆனால் கரெக்டாக இருக்குமா? டாக்டர் இன்ஜினியர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கையளவு கூட நிலம் வாங்க முடியாது. சாமியார் ஆயிட்டீங்கன்னா கைலாசமே வாங்கலாம். அதுதான் இன்னைக்கு நல்ல ப்ரொஃபஷன் நம்புறாங்க. மேடம், டிக்டாக்ல ஓவர் ஆக்டிங் பண்றாங்களே பொண்ணுங்களாம், அவங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் மேடம்? உங்களை மாதிரி பையனையும் ஒரு டிக்டாக் பண்ண வச்சுட்டா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக தானே அது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். குடிச்சிட்டு கீழே விழுந்து சாவறாங்களே, அவங்களுக்குலாம் என்னம்மா பண்ண போறீங்க? இல்ல வெளியே போய் குடிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்லயே இருந்து குடிச்சா உங்களுக்கு சேஃப்டி அதிகம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்லயே பெண்களும் குமுறத்துக்கு ஒரு உடம்பு இருக்கும். அதனால வீட்லயே அந்த பாக்கெட் சாரையும் ஞாயிற்றுக்கிழமையானால் ஊர்காய் இலவசமாக வழங்கும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆட்சி இந்த முறை ஒரு பெரிய திட்டமாக சொல்லலாம். நம்ம நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப போயிட்டே இருக்கு அதிகமாக. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இல்ல கட்டுப்பாடோட இருந்தா கட்டுப்படுத்தலாம், கட்டுப்பாடு இல்லாம இருந்தா கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? கஷ்டம். சினிமாக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? மக்கள் நீங்க காசு கொடுத்து திரைப்படம் பாக்குறீங்க அப்படின்றதுக்காக மக்கள் திரைப்படத்தை போய் பார்க்குறாங்க. நாங்க காசு கொடுத்து நடிக்கிறத நீங்க பார்த்து கை தட்டுறதுனால தான் அது அரசியல் நாங்க சொல்றோம். அவன் நடிகன்னு ஒத்துப்பான், நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் அரசியலுக்கும் திரையுலகுக்கும் வித்தியாசம். டிசம்பர் ஆனாவே மழை வந்து வெள்ளம் வருது. அது எப்படி நான் ஆட்சிக்கு வந்தா அந்த கேலண்டர்ல டிசம்பரே இருக்காதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இருக்காது. நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ நாடு வந்து அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ண காட்டுறது? முதல்ல இந்த பிரஸ் மீட் வைக்கிறது நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த பிரஸ் மீட்ல உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கா. இதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஸ்பாட்டில் நீங்கள் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பதில் சொன்னீங்க. அது எப்படி இருக்கணும் அப்பா இவ்வளோ ஸ்பான்டேனிட்டி அப்படின்ற ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஸோ தலைவியே மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற புள்ளிங்க மாடர்ன் மாங்கேஸ். ஜட்ஜ் 1 தரம், ஜட்ஜ் 2 தரம், ஜட்ஜ் 3 தரம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்னப்பா பிரச்சனை? காதல் பிரச்சனைங்க ஐயா. காதல்னாலே பிரச்சனை தானே. ஓகே, முத கேஸ கூப்பிடு. கார்த்திக் கார்த்திக் கார்த்திக். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, ஆனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான். என்ன போய் பிரச்சனை? ஐயா, ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணையா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் சிரிக்கிறீங்க. சின்சியரா எப்படியா லவ் பண்ண முடியும்? இதுவே காமெடியா இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணையா, இன்னொருத்த கூட போயிட்டாயா. சரி, உனக்கு வாதாட யாராவது வந்திருக்காங்களா? ஐயா, எங்களை மாதிரி சிங்கிள்ஸுக்கெல்லாம் வாதாட யாரையா இருக்கா? நான் இருக்கனே. கொடுமை நடக்குது. சிங்கிள் ஏமாத்தப்பட்டிருக்கான் யுவர் ஆனர். இதுக்கு கேட்கறதுக்கு எந்த ஒரு முரட்டு சிங்கிளுமே கிடையாதா? கிடையாதா? எஸ்டிஆர், நீ கண்ட புதுமையானது எங்கே? எங்கே?
கண்ட புரட்சி ஆண்கள் எங்கே எங்கே இத தட்டி கேட்க யாருமே கிடையாதா யாருமே கிடையாதா யாருமே கிடையாது தம்பி நான் கூட தட்டி கேட்பேன் ஆனா மேச உடைஞ்சிச்சுன்னா பேமெண்ட்ல கம்மி பண்ணிடுவாங்க ஏற்கனவே பேமெண்ட் கம்மியா தான் கொடுக்குறாங்க பிரதர் என்ன பிரதர் பிரச்சனை உங்களுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரீ டைம்ல கால் பண்ணுன்னு வாயா நானும் கால் பண்ணுவேன் ஆனா எப்பயுமே என்கேஜ்ல இருக்கோயா போன் என்கேஜ் ஆனா இன்னொருத்தவங்க கூட என்கேஜ் ஆயிட்டான்னு அர்த்தம் ஐயா அது மட்டும் இல்லையா முதல்லலாம் பிக்கப் டிராப் ரெண்டுமே நான் தான் பண்ணுவேன் இப்போ நான் டிராப் மட்டும் தான் பண்றேன் பிக்கப் எவனோ பண்றாயா பாத்தீங்களா இவரானர் நான் எங்க பார்த்தேன் இவரானர் எவன் கூட போனான்னு பாக்குறதா என் வேலை ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு அவங்களை தண்டிச்சு அவனு இவரானர் சரிப்பா அந்த பொண்ணு வந்திருக்கா அவளை கூப்பிடுப்பா ரேணுகா இவதான் ஆளு ரேணுகா அப்படியே சைடிஸ்க்கு சாப்பிட ஊதுகா மாதிரி இருக்கா ஐயா 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 போய் விசாரியா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுல தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கா ஹை நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது ஓப்பனா சொல்றேன் விழுந்துட்டேன் யோ என்ன பிரச்சனைன்னு கேளியா பிரச்சனையா சளி பிடிச்சிருக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா என்னாச்சு உங்களுக்கு ஐயோ ஜுரமா அது அந்த கேஸ விசாரியா என்னது இவங்க கேஸா என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க என்னம்மா பிரச்சனை அதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கணும் யோ டிஜே மியூசிக் ஸ்டாப் சத்தியபிரமாணம் வாங்கியா நான் சொல்வதெல்லாம் உண்மை ஐயோ சார் அந்த ப்ரோக்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்க அப்பா அம்மாவே அவங்க தான் பிரித்து வச்சாங்க நான் இந்த பிரச்சனைக்கு கூட அவங்க கிட்ட போலாம் தான் சார் இருந்தேன் இதோ இவன் தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சி ஆமா அவங்க கால் பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிஸியாவே வந்திருக்காமே நீங்க வேற யாரு கூட பேசிட்டு இருந்தீங்களா போய் சொல்றாங்க ஐயா போய் சொல்றாங்க அடி ரத்ரி அக்னி கோத்ரி நல்லா நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க இங்க பாரு திங்கக்கிழமை காலையில அவன் 11 மணி கால் பண்ணும்போது பிஸியா இருந்திருக்கு அப்ப யார் கூட பேசிட்டு இருந்தீங்க கஸ்டமர் கேர் கூட அப்ப செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு பிஸியா இருந்தது அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க கஸ்டமர் கேர் கூட ஓகே புதன்கிழமை நைட் 7 மணிக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க கஸ்டமர் கேர் கூட தான் மொத்தம் எத்தனை கஸ்டமர்னு கேட்டு சொல்லுங்க இவன் என்ன ஏமாத்திட்டான் என்ன மட்டும் லவ் பண்ணல இன்னொருத்தையும் லவ் பண்ணிருக்கான் பொண்ணை லவ் பண்ணா கூட பரவாயில்ல பொண்ணு மாதிரி இருந்தாலே லவ் பண்றா யுவரானர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே வந்து சொல்லுங்க பாப்போம் பீத்தஸ்ரீ ஸ்டாப் அது பீத்தஸ்ரீ இல்ல பிரீத்திஸ்ரீ அண்ணே என் வாயில தான் வார்த்தை வராதுன்னா என் கூட உள்ளவனுக்கு வர மாட்டேங்குது பிரீத்திஸ்ரீ அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு என் புருஷன் வயசானவருங்க அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால என் புருஷன் இல்லாத போதெல்லாம் இந்த தம்பி தான் எல்லா வேலை செஞ்சுட்டு போவாரு மேல சொல்லுங்க கேஸ்கார சிலிண்டர் கீழே போட்டு போவாரு இந்த தம்பி தான் மேலே போட்டு போவாரு இவரானர் இதை வச்சு பார்க்கும்போது என் கட்சிக்காரர் ரொம்ப நல்லவர் இவரானர் பசங்களோட மனசு இருக்கு அது பட்டர்ஃப்ளை மாதிரி பொண்ணுங்களை சுத்தி எப்பவுமே பறந்துட்டே இருக்கு ஆனா இந்த பொண்ணுங்க மனசு இருக்கு அது கருப்பாம்பூச்சி மாதிரி எப்பவும் பசங்களை கடுப்பேத்திட்டே இருக்கு இவரானர் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா எனக்காக நியாயம் கேட்க யாரும் இல்லையா யாருமா நீ நான் தான் அட்வொகேட் பட்டாபுரம் பானு பஞ்சதான வேணுமா இருக்க நீ பட்டாபுரம் பானா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்க வந்து நான் நிப்பேன் முதல்ல அங்க நிக்காத கேமரால மறைக்குது சாரி இங்க வா இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது கண்டெய்னர் லாரிக்கு கவர் போட்ட மாதிரி இருக்கு ஓகே
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இல்லையா இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ஜெக்ஷன் அவங்க கேஸை திசை திருப்ப பாக்குறாங்க யுவர் ஆனர். இது ஒரு ஆபத்தான மிருகம் யுவர் ஆனர். இது ஒரு ஆபத்தான மிருகம். நீங்க பாத்துட்டே இருக்கீங்க யுவர் ஆனர். நாங்க எங்களுக்காக வாதாடல. பசங்களோட மனசு இருக்கே அது சரக்கு மாதிரி எது கூட வேணாலும் மிக்ஸ் ஆயிடும். ஆனா இந்த பொண்ணுங்களோட மனசு இருக்கே பீர் மாதிரி எது கூடயுமே மிக்ஸ் ஆகாது யுவர் ஆனர். அப்படியே மிக்ஸ் ஆனாலும் தலைவலி தான் யுவர் ஆனர். உங்க பொண்ணுங்க ஒரு அது பாடுறா. மேல ஏதாவது பேசுனா அவளை சொல்லிட்டேன். அடிங்கோயால நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாலும் சும்மா கூவிங்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மிக உயர்ந்த காதல் ஜோடி யார்? அமராவதி அம்பிகாவதி. ஷாஜகான் மும்தாஜ். பாத்தீங்களா நல்ல காதல் ஜோடி யாருன்னு கேட்டா அம்பிகாவதி அமராவதி, ஷாஜகான் மும்தாஜ், சகிலா மஜ்னு, லைலா மஜ்னு. இப்படி இவர்கள் பெயர்களை சொல்கிறார்கள் தவிர நாங்கள் உண்மையான காதல் ஜோடி என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான காதல் ஜோடி. அந்த காதலை இவங்க கொச்சப்படுத்தாங்க. காதல்னா என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் பெற்றது காதல். உலக பந்தின் உயிர்தான் காதல். ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல். காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது. ஸோ நியாயப்படி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் பேசுகிற டைலாக்கும் உங்கள் எல்லாரையுமே குற்றவாளி கூண்டில் தான் ஏற்றணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜட்ஜு முதல் கொண்டு பயங்கரமாக பேசியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செலிபிரிட்டி ஜட்ஜ் அர்ச்சனாக்கா. சிவகார்த்திகேயன் வாய்ஸை இவ்வளோ நெயில் பண்ணி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. ஃபேபியுலஸ். எல்லாருமே as a team சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு 7 minutes of happiness. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு எத்தனை ஹார்ட் கொடுப்பீங்க ஜட்ஜஸ்? டோட்டல் ஹார்ட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. நம்ம காமெடி கேங்ஸ்டர்ஸில் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ஏவியும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான டேலண்டோட ஏவியை பார்க்க போகிறோம். ஓகே. திரையில் தோன்றும் ஒரு கலைஞனின் புன்னகைக்கு பின்னால் ஆயிரம் ரணங்கள் புதைந்திருக்கும். ஒரு வெற்றியடைந்த கலைஞன் தான் கடந்து வந்த சுமை நிறைந்த சுவடுகளை திரும்பி பார்க்கும்போது ஒரு கணம் அவன் கண்களில் நிச்சயம் நீர் துளிர்க்கும். தன் வாழ்வின் தோல்விகளை வெற்றி படிகளாக்கிய ஒரு நிஜ கலைஞனின் வாழ்க்கை இது. நாஞ்சில் விஜயன். ஆயிரம் தேடல்களோடும் சினிமா மீதான காதலோடும் சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் கால் பதித்த விஜயனை தொடக்கத்தில் பல சினிமா கம்பெனிகள் நிராகரித்தது. நடிகனாக வேண்டும் என்கின்ற இவரின் தீராத விருப்பத்தை சுற்றியிருந்தவர்கள் எள்ளி நகையாடினார்கள். தோல்விகள்தான் தன் முயற்சிக்கான வெகுமானங்கள் என்பதை உணர்ந்து கொண்ட விஜயன் தன் முயற்சியை மாத்திரம் கைவிடவே இல்லை. வெள்ளித்திரையின் கதவுகளை தட்டி கொண்டிருந்த விஜயனுக்கு சின்னத்திரை தன் வாசல்களை திறந்தது. உயரம் இல்லை, உச்சரிப்பு சரியில்லை என இவரின் பெயரில் சுட்டிக்காட்டப்பட்ட குறைகளை எல்லாம் தட்டி உதறிவிட்டு நகைச்சுவையில் கோலோச்சிய இந்த கலைஞனின் இன்னும் பல அவதாரங்கள் எடுத்து ஏற்படுத்திவிட்டு இப்போது இணைய திரையிலும் தன் திறமையை பாய்ச்சுகிறார். இப்போதும் ஒரு புதிய கலைஞனைப் போல புத்துணர்ச்சியோடும் புதுமைகளை அரங்கேற்ற பிடிக்கும் தேடல்களோடும் நம் காமெடி யங்ஸ்டர்ஸில் இறங்கி அடிக்கும் இந்த இன்முக இளைஞனுக்கு கலைத்துறையில் கால் பதித்து இது 10வது ஆண்டு. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் நாஞ்சில் விஜயனை நேசத்தோடு வாழ்த்துவோம்.
தட்டியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ காலேஜ் படிக்கிற பையன் கூட நாஞ்சில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் இறங்கி போகிறாருன்னு சத்தியமாக அர்த்தம் கிடையாது. எல்லாரும் ஏறி போக இடம் கொடுத்துருக்காரு அப்படின்றதான் அர்த்தம். அது கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். இது ஜஸ்ட் பார்க்கும்போது எங்களுக்கு கண் கலங்குது. ஆனால் அதில் இருக்க ரியல் பெயின் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் நீங்கள் பல இடங்களுக்கு போகணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா, நீ வேற லெவல்ண்ணா. ஒரு சின்ன கிஃப்ட் அண்ணாக்காக. இவருக்கு ரொம்ப நாளாக வந்து எப்போவுமே சொல்லுவார், நான் ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு. அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவார், எப்போவுமே ஃபீல் பண்ணுவார். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு டீமோட சேர்ந்து நான் கொடுக்குறோம். இங்கே வாங்க. அண்ணா அண்ணா ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க அம்மா ஃபோட்டோவே அவருக்கு ரொம்ப வருஷமாக கிடைக்கல. அவங்க சிஸ்டர் மேரேஜுக்கு வந்து அம்மா வரலன்னு சொல்லி ஒரு 3 நாள் அழுதுகிட்டே இருந்தார். எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஃபோட்டோவை வேற ஒரு பாடியை வச்சு அந்த மேரேஜ் ஆல்பமில் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணி ஒரு மெர்ச் பண்ணி இப்போ கொடுத்தோம். அதை பார்த்தோன்னே தான் அதுதான் ரொம்ப கண் கலங்கிட்டேன். நாஞ்சில் வாங்க, கமான் கமான். இதுக்கு தாங்க அவார்டு கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஸ்டேஜில் அழுதுறக்கூடாது, எல்லாரும் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தாங்க இவ்வளோ கைத்தட்டல உங்களுக்காக. ஸோ அந்த ஃபோட்டோ என்னன்றது எங்களுக்கும் நீங்கள் காமிக்கணும் கண்டிப்பாக. சூப்பர். ஆக்சுவலாக தெரியும், ஃபேமிலி நிறைய பேருக்கு தெரியும், அம்மா இறந்துட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ஒரு கனவு வந்துச்சு, சீரியஸாக. ரொம்ப நாள் ஆசை தங்கச்சி எப்படியாவது கதை சேர்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஹாப்பி மூமெண்ட். ஸோ தெரில என்ன சொல்லணும்னு தெரில. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் இங்கே நின்னேன். ஆனால் நிறைய சொந்தங்கள், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவே தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடித்தேன். உங்களை பார்த்துருக்கேன், நிறைய நிகழ்ச்சிக்கு உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய காம்படிஷன்ஸில் உங்க கூட நிறைய தொலைக்காட்சிகளில் நின்றுருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் அவமானங்கள் பட்டு வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற தருணங்களில் எவ்வளோ நீங்கள் அழுதுருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய அந்த ஒவ்வொரு கண்ணீரும் இன்னைக்கு மக்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஒரு துளியும் இன்னைக்கு உங்களுடைய உறவினர்களாக உலகம் முழுவதும் இருக்கும் ரசிகர்களாக மாறியிருக்காங்க. உங்களுக்காக ஜீ தமிழ் குடும்பத்தின் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திஸ் இஸ் ஃபார் யூ. எங்களுடைய காமெடி கேங்ஸ்டர் விஜயன் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய வேண்டும், விஜயமாகவே இருக்க வேண்டும். காட் பிளஸ் யூ கண்ணா. ஒரே டென்ஷனாக இருக்குது, லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிமிக் போயிடுவோம். என்ன தாவத் கேர்ள்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப என்ன டாஸ்க்னா தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்ம அர்ச்சனா தான் அமெரிக்கா எம்பசியோட இமிகிரேஷன் ஆபீசரே. அவங்க கேட்குற கேள்விக்கு இங்கிலீஷ்ல சரியா பதில் சொன்னாதான் அமெரிக்காவுக்கு போக விசா கிடைக்கும். இப்போ அவங்க கிட்ட 2 பேர் விசா அப்ளை பண்ண வராங்க. அவங்க யாருன்னா டீம் புள்ளிங்கோல இருந்து தங்க கிளி, பிளாக் ஷிப்ல இருந்து அதிர்ச்சி அருணே. அர்ச்சனா மேடம் கலக்குங்கோ. தேங்க்யூங்க. எங்கள் தங்க கிளி. ஹாய். ஹாய் மேம். கோல்ட் பேரட். குட் டு மீட் யூ. குட் மீட் யூ மேம்.
You have a nice hairdo. Thanks, man. How are you doing today? No. Why? Why are you going to the United States of America? America, no seeing. First time see, coming. So happy, feel. What's your current bank balance? Because America is a very expensive country. Zero balance time. You need a lot of money to go to the United States. எங்கள் அம்மாட்ட எடுத்து கொடுத்துருவேன். Now, I don't understand Tamil. Would you talk to me in English, please? My மம்மியாண்ட பைசா எடுத்து கொடுத்துருவேன். What if you go to America and you like a girl and you fall in love with a girl there? Would you come back to India? One man single. Love no. Love வந்தா finish. Do you have friends in America? Tell me 4 or 5 friends in America. My team pulling friends. I'm talking about America, not the gangsters. Drum. Who? Are you talking about the president? President. What is the name of the president? Drum. Drum, Shivamani, no. It's Trump, Donald Trump. It's no drums. No. His name is Donald Trump. Donald Trump. Donald Trump. You are outstandingly fabulous. I've never seen a performer like you ever before who can so spontaneously take off something that's being said and execute it with this kind of elegant style. Oh my God, you are, wow, you truly are absolutely stunning, out of the fucking world. That's what you are. Hi Arun, how are you doing today? Fine. Okay. What are you currently doing? What profession are you involved in? Acting and Black Sheep, acting, scripting. What is Black Sheep? Black Sheep is a big channel, media. Oh, okay. So why don't you tell me about the other things that you want to do at the United States of America? Yes, sir. I have a lot of movie watching Hollywood movies. America is super beautiful, America. No, but you can watch Hollywood films here in India. You don't have to go to the United States of America to watch films. You want to go to the US? Yeah. Why? Purpose of your visit? I don't like the US. I like to England. I don't give England a visa. USA. This is only the United States. Which part of the United States are you going to? Paris. Paris is not in. Paris is London. London. So London is in the United Kingdom. Yeah. And Paris is in Europe, in France. So I don't have that in the United States of America. Where in the United States of America are you going to go to? London. No, there is no London in US. Any places. Any place. Any places. Why do you want to go there? Figures of India I like to very much. Figures. America figures I very like to. You like to see America. Oh, okay. Okay. You want to marry a girl there? Marry a girl, yes. You want to marry a girl. Yes, so how would you propose to a girl? How would you tell her you love her? I love you. Excuse me? That girl still I love you. No, the girl will not tell you. How will you tell the girl that you love her? I have a lot of money. Okay. I have. You have a lot of money? I have good person. You have what? Me good person. Okay. I'm good person. Person. All right. I'm virgin. I'm virgin. Pure virgin. Can you get me some coffee? Yeah. Okay. I'm a pure virgin. So that's all. What is an impure virgin? Pure virgin means. Any girl is not hand touch, no touch. Oh. My mom, sister, enough. So anybody handshake, no. You just shook hands with me now. You? Yeah. No. Yes, when you came here, you shook hands with me. That's okay, but No, hands with me. You shook hands with me. Yeah, you did. No. Didn't he shake hands with me? Of course he did. Yeah. No. Please. Okay, so you're a pure virgin. Yeah. But what is I don't understand what is pure virgin. This is acceptable. This is acceptable. Acceptable. Anything else is not. Like. No. No. Okay. இந்த டாஸ்க்ல யார் வின்னர் அப்படின்றது டவுட் சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் டீம் சென்னை மீன்ஸ்
ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில சே 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 செவந்தி என் தோழி சாமந்தி. ஹலோ செல்லம், என்ன செல்லம் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்கேன். எப்போ என்னை வந்து கூட்டிட்டு போவேன்? என் ஃபேமிலி பார்த்தா உனக்கு என்ன பயமா? பயந்து பாதியிலே விட்டு போற பழக்கலாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேனா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நான் வரமா நடந்து வரான் செல்ல பெறாண்டி அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதையல்ல தாண்டி எத்தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு எத்தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. செல்லம் அங்க பண்ணோம் இப்படி தள்ளி வாடா. பழசு பழசு பழசு. ஆமா இந்த மூஞ்சி ரொம்ப பழசு. சி 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 செல்லம், என்ன செல்லம் தள்ளி போற? இல்ல நீ தான் தள்ளிட்டு போயிடுவேடா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும்னு துள்ளுறாளுங்க, நீ என்னவோ தள்ளி போற. சிங்கண்டி ஆம்பளை சிங்கம். கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரையும் பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? சமைஞ்ச பொண்ணு சமயக்காரியா இருந்தா கூட விட்டதில்லடி இந்த முத்துப்பாண்டி. ஆனா இது வரையும் இந்த மாமா கை உன் மேல ஒரு வாட்டியே பட்டிருக்குமாடி. படாதனால தான் நான் அவனை இழுத்து ஓட போறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீ சொல்லக்கூடாது. நான் இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு போக விட்டுருவேனாடி. இது இந்த முத்துப்பாண்டி கோட்டை. போடா போடா போடா. அங்க இருக்கிறியா? அது ஒண்ணுல பாடி ஷேப் ஒரே மாதிரி இந்த கன்ஃபியூஸ் ஆயிச்சா, அதான் அங்க இருக்கிற நினைச்சிட்டேன். வாட்ஸ்ல ஓடி போயிடலாம். யாரு என்னைய கலாய்க்கிறான்? யாரு தெரியல? முத்துப்பாண்டி. இது முத்துப்பாண்டி ஏரியா. என்னை தாண்டி தூக்கிட்டு போயிடுவானா? இரு, உங்க அப்பா நான் கூப்பிடுறேன். மாமா வா மாமா. ஒண்ணு சரி, உனக்கு ஒரு அப்பன் தான் சொன்னேன். இந்த ரெண்டு பேரும் வந்து நிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துதான் பிறந்தாங்கன்னு சொல்ல வந்தாங்க. ட்வின்ஸா? ஆனா உலகத்திலே ரகுவரனும் கோட்டா சீனிவாசனும் ட்வின்ஸ் சொன்னதான் இவன் மட்டும்தான். யார் யா நீ? எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை தூக்கிட்டு இழுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி வா, முதல்ல இதை கழட்டிட்டு போய். யார் யா நீ? எப்ப பார்த்தாலும் பொண்ணை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ போற இடத்துல எல்லாம் பாம்பு. காலையில தான் 1 கிலோ மொச்ச பயிர் சாப்பிட்டு ஒரு பாம்பு போட்டு செட்டை நாரி தர மட்டும். அதான் வந்ததுல இருந்து ஒரே நாத்தமாவே வந்துச்சு. இன்னும் 7 செகண்ட்ல இன்னொரு பாம்பு போட போறியாலே? வேணாம். இன்னும் 7 செகண்ட்ல ஒன்மாரு போடா. இன்னும் 7 செகண்ட்ல பா. என்னலே இன்னொரு பாம்பு போட போறியாலே? வேணாம். ஏன்னா நான் போட்டேனே. இன்னும் 7 செகண்ட்ல என் மொத்த ஆளுங்களும் இங்க இறக்குறேன் பாரு. அங்க பாரு. ஓ, டீம் புள்ளிங்கவா? அவங்களுக்கு மாஸ்க் போடுறதே எங்க ஆள் தான்டா. கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா. பாட்டை நிறுத்தியா? செல்லம் எனக்கு ஏதோ வளருது செல்லம். ஐயோ அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ரெண்டு பேரும் இந்த ரொமான்ஸ் பண்ண இல்லையா, அதனால வயித்துல அழகான குழந்தை வளருது. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏதோ கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு வயித்துல வளருதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். நீ சும்மா நின்றுகிட்டு இருக்க. ஏலே அவன் பேசும்போது காது ஆடிச்சு பத்தியா? மாமா காது ஆனது மட்டுமா பாத்தீங்க? வாய மூடல. நம்ம சாதிக்காரன் சொல்ல வரேன். ஏலே கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு உங்க அப்பா கொடுத்த 3 ரூபா 4 ரூபா வாங்கிட்டு வந்து என் பொண்ணை கரெக்ட் பண்ண உனக்கே இவ்வளவு இருக்குன்னா, சுத்து வட்டாரத்துல இருக்கிற 6 கிராமத்துல 4 வப்பாட்டி வச்சுக்கிற எனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு இருக்கும்லே. உனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், உன் பொண்ணு சும்மா கும்முனுக்குது, அதுக்கு வேணா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஐயோ எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கயா, நிறுத்தியா? செல்லம் எனக்கு ஏதோ வளருது செல்லம். ஐயோ அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லடி.
அது நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால உன் வயித்துல அழகான நம்ம குழந்தை வளருது. ஏய் நிறுத்து. ஒரு நாள் அவளுக்கு நீ அப்பாவா இருந்து பாரு, அப்பதான் என்னோட வலி உனக்கு புரியும். ஒரு நாள் நீ அவ கூட பாய் ஃப்ரெண்டா சுத்திப்பார், அப்பதான் என்ன மாதிரி ஆளுங்களோட வலி உனக்கு தெரியும். டேய், நீ என்கிட்ட இருந்து ஒரு 100 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயா, நான் வாங்கிப்பேன். ஒரு 100 சவரன் நகையை எடுத்துட்டு போயா, நான் வாங்கிப்பேன். ஒரு 100 கோடி எடுத்துட்டு போடா, நான் வாங்கிப்பேன்டா. ஆனா நீ கேட்கறது என் செல்லத்தடா, என் டார்லிங்டா, என் சாமிடா, என் தனலட்சுமிடா அவன். டேய், இந்த டீலிங் சூப்பரா இருக்குடா. வந்தோடனே அதை நீ சொல்லி தான் வச்சுக்க, முதல்ல இவ கூட உன்னை அமுச்சுப்பேன். மாமா என்ன மாமா இப்படி ஏடா விடமாவே பேசிட்டு இருக்கான்? ஏலே, அவன் பேசும்போது உதடு ஆடிச்சு பத்தியா? அவன் நம்ம சாதிக்காரன்லே. இப்ப கண்டுபிடிக்க பாரு. ஏலே, நீ எந்த சாதியிலே? அறிவு இருக்கா அவனுக்கு? இந்த காலத்துல வந்து ஜாதி இருக்கா என்னன்னு கேட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சலாம் 2 ஜாதி, ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இனிமே இவதான் என்னோட பொஞ்சாதி. ஏலே, மருந்து ரெடி பண்ணியாலே? நேத்தே தாவு கிட்ட சொல்லி பாம்பேல இருந்து இறங்கி நேத்து நைட்டு சாப்பாடுல நான் தான் மாமா கலந்தேன். ஏய், என்னடா கலந்திக்க அவனுக்கு? ஏலே, நீ கூட்டிட்டு போன நினைக்கிறீ என் பொண்ணு அவளும் ஆண் சாதிதாலே. அவ்வளவு ஆண் ஜாதியா? ஏய், நான் மீசதாரில அவன் வச்சிருக்கீங்க. நான் பேச ஒண்ணும் எனக்கு ஏதோ வளருதுன்னு அவங்க தான் ஏதோ குடுத்து என்ன மாத்திட்டாங்க செல்லம். ஐயோ, என் டார்லிங் எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எப்பறம் அவளை கூட்டு போய் தாலி கட்டுவேன்? செல்லம், அவங்க தான் இப்படி மாத்திட்டாங்க. அதுக்கு நீ என் மேல வச்சிருந்த லவ் எல்லாம் பொய்யா? என் மேல வச்சிருந்த அன்பு எல்லாம் பொய்யா? அன்பு தான் அனாதையா செல்லம்? என்னைக்குமே அன்பு அனாதை கிடையாது. குட் நியூஸ். ரகுவரன் எத்தனை நாள் வில்லனா தானே பார்த்த, இப்போ ஹீரோவா பார்ப்ப. நீங்க 2 பேரும் இவ்வளவு லவ் பண்ணும்போது நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். இதான் ஸோ டீம் சென்னை மீம்ஸ்க்கு ஜட்ஜஸ் எவ்வளோ ஹார்ட்ஸ் கொடுக்க போறீங்க? டீம் சென்னை மீம்ஸ்க்கு கிடைச்சிருக்க டோட்டல் ஹார்ட்ஸ் எவ்வளோனா 20. சூப்பர் கூலா அவசரமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நடுவுல ஒரு கிமிக்க பார்க்க போறோம். அது என்ன நம்ம தாவூத் கேர்ள்ஸ்க்கு கேட்டுருவோம். தாவூத் கேர்ள்ஸ் என்ன? எகிப்தின் பாரம்பரிய நடனமான பெல்லி டான்ஸை பர்ஃபார்ம் செய்ய 2 டீம்ஸ் மோதிக்கொள்ள வேண்டும். மோதிக்கொள்ள போகிறவர்கள் நாஞ்சில் விஜயன், ஃபன்னி ஃபேக்டரி விஜய் பிஸ்மி. ஓகே, போதும், போட்டா பார்த்துட்டு எப்படி தெரியும்? இந்த காஸ்டியூம் போட்டு இவங்க ஆடுவாங்களா? இல்லை, எதிர்பார்க்கறது எதுவும் இங்கே நடக்காது. அது செட்டு வெளியே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்மி நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அவங்க 2 பேரும் ஆடி முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸ் நீங்கள் சேர்ந்து ஆடலாம்.
எங்க கலை குடும்பத்துல இந்த மாதிரி கண்டாவே ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ நடக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துங்க, ஏன்னா இது காமெடி. ஓகே